ஜோதிடங்கிறது பியூராக கிரகங்கள் தான். ஆனால் கனவுகள் அப்படிங்கிறது பொதுவாக நம்மளுக்கு காலையில் எந்திரிக்கிறப்ப அந்த கனவு என்ன ஆகும் அப்படின்னா மனம் புத்தி சித்தம்னு சொல்கிறாங்க. வள்ளலார் என்ன சொல்கிறாரு, ரொம்ப கனவு வரும் அளவு, நித்திரை வரும் அளவுக்கு உறங்காமல் இருப்பது சுகம். குருவும் சுக்கரனும் சேர்ந்திருந்தா தன்னை எப்பயுமே ஒரு இளமையாக அழகாக, மலர்களுடைய பேர் வரும்பொழுது அதில் சுக்கரனுடைய பேரும் செவ்வாயுடைய பேரும் இருந்தால் மலர்கள் பேர். நதிகள் பேர் வச்சுருப்பாங்க, கோதாவரி, கங்கா, சிந்து, இந்த மாதிரி பேர்கள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலையுமே இது செவ்வாய் பவர் ஆகுது. அதனால் அப்போ பேர்களில் சந்திரனுடைய பேர்களோ அல்லது நதிகளுடைய பேர்களோ அல்லது நட்சத்திரத்தினுடைய பேர்களோ எங்கேயாச்சும் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சூரியனுக்கு 1200 பேர்கள் இருக்குது. பெரிய பெரிய கோடீஸ்வரங்காரங்களும் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க ஏன் பார்க்குறாங்க? இந்த கடவுள் பேரையும் நம்ம கிரகங்களால் பிரிக்கிறோம். இது எதற்கு அப்படின்னா மக்கள் பெரும்பாலும் நட்சத்திரங்களை மறந்துடுறாங்க அப்படின்றதுக்காக. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேயர்களுக்கும் வணக்கம். கனவுகளுக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா சார்? கனவுகளுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் ஜோதிடத்திலிருந்து என்ன செய்யலாம்னா எல்லாத்தையும் வச்சும் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை அனுமானிக்கலாம். ஜோதிடங்கிறது பியூராக கிரகங்கள் தான். ஆனால் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிரகங்களோட கம்பைன் பண்ணி இந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா இந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆகுது, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அதை தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் கொண்டு வரலாம். அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியாது. இப்போ சாதாரணமாக ஒரு பாம்பை பார்க்குற மாதிரி கனவு வாங்குகிறோம், பஸ்ஸில் அடிபடுற மாதிரி கனவு வாங்குகிறோம், ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி கனவு வாங்குகிறோம், ஃப்ளைட்டுக்கு போய் கனவு வாங்குறோம். எல்லாம் நம்மளோட சிந்தனைகள். நம்ம இன்றைக்கி என்னத்தை பார்த்தோம், டெய்லி நம்ம சில விஷயங்கள் பார்க்குறோம், அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம கனவு இருக்கும். சில விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்காட்டினா கூட வரும். இது அந்த காலத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய காம்பினேஷனில் வரக்கூடிய விஷயமாக தான் எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் ஆகுது, அதை தொடர்ந்து நம்மளுடைய சம்பவங்கள்லாம் மாறும்பொழுது கனவுகள் வரும். ஆனால் கனவுகள் மொத்தத்துக்குமே ஒரு விஷயத்தை சொல்லுமா, விடையை கொடுக்குமா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இது ஒரு நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வச்சு நம்ம ஒரு வாழ்க்கையில் ஏதாச்சும் நடக்கும் அப்படிங்கிற நம்புறது மாதிரி இது ஒரு நம்பிக்கை தானே தவிர இது பியூரா இது இப்படி தான் நடக்கும், இதுக்கு அடுத்து தான் நடக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் கனவுகள் அப்படிங்கிறது பொதுவாக நம்மளுக்கு காலையில் எந்திரிக்கிறப்ப அந்த கனவு என்ன ஆகும் அப்படின்னா மைண்டில் நிற்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எரேஸ் ஆகிரும். 10 நிமிஷம் கழிச்சு அது தவறாக கூட புரிஞ்சுக்கப்பட்டிருப்போம். இப்போ நம்ம வேற ஒன்று பார்த்துருப்போம். நம்ம எங்கள் அம்மாவோட பேசி இருந்திருப்பேன். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் எங்கள் அம்மா அந்த பேசணுன்ற ஞாபகம் இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நான் எங்கள் அப்பாட்ட பேசுன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அப்போ அது நம்ம அந்த கனவுகளை அப்படியே கன்வே பண்ணி எடுத்துகிட்டு போகவும் முடியறதில்ல. எனவே கனவுகள் என்பது நம்மளுடைய ஆழ் மனது மேல் மனதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தில் அதிகமான ஈடுபாடோடோ அல்லது அன்ற திடீர்னு ஏதாச்சும் ஒன்று சம்பவத்தை பார்க்குறப்பையோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறாங்கன்னா மனம் புத்தி சித்தம்னு சொல்கிறாங்க. மனம் என்பது கலெக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட். அது கண் காது மூக்கு வாயின்ற மாதிரி 5 புலன்கள் வழியாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. இந்த கலெக்ட் பண்ண விஷயங்கள் நமக்கு உதவுமா உதவாதா அப்படின்றதெல்லாம் புத்தி என்ன செய்யும் அப்படின்னா எடுத்து நம்ம அதை செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கோம். இது எல்லாத்தையும் என்ன செய்யும்னா சித்தம்ங்கிறது சேவ் பண்ணி வைக்கணும். இது நம்மளுக்கு தேவையானது, இது நம்மளுக்கு தேவையில்லாதுன்னு சேவ் பண்ணி வைக்கும். அப்போ நம்ம ஒரு லேடியை பார்க்குறோம், இது நம்மளுக்கு தேவையில்லாது, எதிர்த்து வீட்டுக்காரனை பார்க்குறோம், இது நம்மளுக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லி நம்ம சித்தம் சொல்லிக்கிட்டு இது என்ன செய்யணும், நைட் உட்காந்து ரெண்டிங் பண்ணும். நம்ம எப்படி சிந்திக்கிறோம், அப்போ சிந்திக்கும் பொழுது நம்ம வேலையோடு சேர்த்து சிந்திக்கிறோம். நம்ம வேலையெல்லாம் நிறுத்தினதுக்கப்புறமும் இந்த சித்தமோ மனமோ அதனுடைய வேலை என்ன செய்யணும் நிப்பாட்டாது. அது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அது அறிவை சேர்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அது என்னத்தை நம்ம அதிகமாக சிந்திச்சோமோ, என்னத்தை அதிகமாக பார்த்தோமோ ரொம்ப ஆள் தூக்கத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க. வள்ளலார் என்ன சொல்கிறாரு, ரொம்ப கனவு வரும் அளவு, நித்திரை வரும் அளவுக்கு உறங்காமல் இருப்பது சுகம், நிம்மதின்னு சொல்கிறாரு. அதனால் அது சரின்னு சொல்கிறார். நித்திரை வரக்கூடாது, மேலோட்டமாக தூங்கணும், நித்திரை வர அளவுக்கு மாடு மாதிரி தூங்கிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ ரொம்ப ஆழ்ந்த உறக்கம், ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும்பொழுது திடீர்னு தூக்கத்திலேருந்து ஏதோ ஒரு சிந்தனைகள்லாம் நடக்கிற மாதிரி நடக்கும். ஆனால் இதை கொண்டு போய் வாழ்க்கையோட பிணைச்சிக்க வேணாம். ஒருவேளை பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம நினச்சிக்கலாம். இன்னொரு விஷயம், நெகட்டிவான விஷயங்கள் நடந்தால் தப்பு. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள் என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு முதலீடு செய்யணும்னு நினைக்கிறோம், அல்லது ஏதாச்சும் ஒரு வீடு வாங்கணும் அல்லது லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு எதை செஞ்சாலும் ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் தோற்றுருக்காங்க, நம்மளும் நிறைய இடங்களில் தோற்றுருக்கோம். நம்ம இதில் தோற்றுறக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்போ அந்த தோற்றுறக்கூடாதுன்னா அந்த பயம் உணர்வு எப்போ நம்மளுக்கு சரியாகும் அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் சரியாகும். ஒன்று அதை தோற்றா சரியாயிரும், அப்படி இல்லைன்னா அதை எடுத்து வச்சுட்டு அதை கடந்துட்டா இதெல்லாம் தோக்குறதுக்கு ஒன்றும் இல்லையே, இதெல்லாம் சின்ன மேட்ரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நம்மளுக்கு என்ன செய்யணும், அதில் போய் கால் வச்சதுக்கப்புறம் தான் தெரியாகும். நம்ம கால் வைக்கிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் கால் வைக்காமே இருப்போம்.
ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம வந்து அது 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 ஒன்றில் கால் வச்சு அதில் மாட்டிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி இல்லை நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னோடனே நம்ம அந்த அந்த ஃபீலை கடந்து போயிடுறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு பாம்பு கொத்தும், ஆனால் நம்ம ஒரு ஒரு நோய் வந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சா அந்த கனவுல நோய் வந்து செத்து போயிட்டோம்னா அந்த பயத்தை நம்ம கடந்துடுறோம். ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கெட்ட பயங்கள் துர்விஷயங்கள் கனவுல வந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அப்படின்னா நல்ல விஷயங்கள் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு நம்மளுக்கு நடக்காத ஒரு நல்ல விஷயம் வருது. நான் இப்போ வந்து ஒரு 5 ஃப்ளைட் வாங்கி வர்ற மாதிரி கனவு வாங்குறேன். அப்போ 5 ஃப்ளைட் வாங்கி வர மாதிரி கனவு கண்டனா அதுக்கப்புறமா வரக்கூடிய பயங்கள் என்ன துத்திக்கும். எவன் நம்மளை இதாக இருப்பானோ, பிரச்சனை போடுவானோ, நம்ம எங்கெல்லாம் அந்த பயம் நம்மளை துத்திக்கின்றதுனால அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது பயங்கள் துத்திக்கிறதும், கெட்ட விஷயங்கள் நடக்கும்போதும் ஒரு விஷயங்கள் முடிந்து அதுக்கப்புறம் பய உணர்வுகள் தெளிகிறதுக்காகவும் அப்படி சொல்லிக்கிறாங்க. பொதுவாக ஜாதகத்தில் கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கம்பைன் பண்ணி எடுத்துட்டு வரலாம். தொடர்ச்சியாக ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அது ஒரு இணைவு எடுத்துட்டு வரலாம். என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு நான் போகிறப்ப என்ன செஞ்சிருப்பேன்னா இந்த பக்கம் திரும்பி பார்த்துருப்பேன், பாம்பை பற்றி பேசியிருப்பாங்க. இல்லைன்னா நான் அன்றைக்கி ஒரு டிவியில் பார்த்துருப்பேன், பாம்பை அடித்து ஒருத்தர் காட்டியிருப்பார். யூடியூப் நான் சர்ச் பண்ணியிருப்பேன், சைட் பண்ண போகிறப்ப ஒருத்தர் பாம்பு படம் வந்திருக்கும். அப்போ அன்றைக்கி நைட்டு பாம்பு கனவுல வரும். அப்படி எதுவுமே வராமல் தொடர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம அதோட இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த கனவு அதிகமாக வருதோ அதனுடைய கிரகங்களை பார்த்து அந்த கிரகங்கள் சம்பந்தமாக நம்மளுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையில் முடிவோ இல்லைன்னா ஆரம்பமோ செய்யலான்றதை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய புடவைகள் வாங்கணும். எவ்வளோ புடவைகள் வாங்கினாலும் பத்தாது. பீரோ நிறையா இருக்கும், இன்னும் எனக்கு பத்தலைன்னு சொல்லி வாங்குவாங்க. நகைகள் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேராசைப்படுறவங்களே வச்சுக்கலாம். இவங்களுடைய ஜாதக அமைப்பு அதாவதுங்க பேராசைன்னு வச்சுக்க வேணாம், அதை ஆசைன்னு வச்சுக்கலாம். எதுவுமே பேராசை கிடையாது. ஒரு ஒரு பொருள் மீது ஆசைப்படுவது பகட்டுன்னு சொல்கிறாங்க. டம்பம், படோபகாரம் இப்படின்ற வார்த்தையில சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா தன்னை ஒரு ஒரு எலிகன்ஸாக காட்டுறது, ஒரு அட்ராக்டிவாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா அட்டென்ஷன் சீக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் இருக்குது. ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. பெண்கள் வந்து பொதுவாக புடவை இந்த இந்த 4-5 செல்ஃப் வரைக்கும் ஃபுல்லாக நிரப்புறது தான் அவங்களோட வேலை நினைக்கிறாங்க. அதில் எதையுமே கட்ட மாட்டாங்க கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும் அந்த நைட்டியோடய சுற்றிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அதை வாங்கி வைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபீல். ஆண்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷூ வாங்குறது, செருப்பு வாங்குறது, பைக் வாங்குறது, தன்னை ஆடம்பரமாக எதன் வழியாக காட்ட முடியும்னு பார்ப்பாங்க. அவங்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன ஷூ வாங்கினா என்ன செருப்பு வாங்கினா டவுசர் போட்டுவிட்டு ஒரு கவாய் செருப்பு போட்டு தான் சுற்றி இருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து அதாவது இந்த ஃபீல் வர்றதுக்கு காரணம் வந்து குரு சுக்கிரன்னு சொல்கிறோம். குரு சுக்கிரனும் சேர்ந்திருந்தா தன்னை எப்பயுமே வந்து ஒரு ஒரு இளமையாக, அழகாக, பொலிவாக வெளிக்காட்டக்கூடிய அல்லது தன்னுடைய அந்த அந்த எலிகன்ஸையோ அல்லது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டஸையோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருள்கள் வழியாக வெளிக்காட்டுறது, ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, தன்னுடைய அந்த செழிப்பை வந்து வெளிக்காட்டுவதற்காக ஏதாச்சும் ஒரு உடைமைகளை பயன்படுத்துவது, அது மாதிரி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே குரு சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தா அந்த மாதிரி விஷயங்கள் வரும். சனி சுக்கிரன் சேர்ந்திருந்தா தான் இதை வாங்குறதுக்கு காசு வரும். குரு சுக்கிரன் மட்டும் இருக்குது, எல்லா பேத்து மேலே ஆசைப்படுறோம், ஏற்று விடுப்போம் போல அந்த வீட்டு போல எல்லா வீட்டுட்டையும் போய் சேலை எவ்வளோன்னு கேட்டாலும் காசு வேணும் இல்லைங்களா? அப்போ சனியும் சுக்கிரனும் சேரும் பொழுது காசு வருது. அப்போ சனி சுக்கிரன் குரு இந்த 3 சேரும் பொழுது இதை வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் மகாதன யோகம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மகாதன யோகம் வரும்போது காசும் இருக்கும், வாங்கி செலவு பண்ணுறதுக்கும் இருக்கும். இதில் இந்த செவ்வாய் பவராக இருக்கும்போது கடன் வாங்கி 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 வீணாக போகிறவங்களும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பெயருக்கும் அவங்களுடைய குணாதிசயம் வாழ்க்கை முறைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மலர்களுடைய பெயர்கள் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் திருமண விஷயத்தில் ஃபேமிலி லைஃப் பிரச்சனையாக இருக்குது. காரணம் என்னென்னா மலர்களுடைய பேர் வரும்பொழுது அதில் சுக்கிரனுடைய பேரும் செவ்வாயுடைய பேரும் இருந்தால் மலர்கள் பேர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தே இருக்குது. அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்க பேர் வந்து பத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பத்மங்கிறது வந்து தாமரை, பங்கஜம், பரிமளம், பத்மா, செண்பகம், மலர், மல்லிகா, வசந்தி, ஜெயந்தி, மாலதி, இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே பூக்களுடைய பேர். வள்ளி, இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து. ஏன்னா செவ்வாய் அங்கே பவர்ஃபுல் ஆகும்பொழுது குடும்பத்தில் கணவனுடன் முரண்பாடுகள் வரத்தான் பார்க்குது. அப்போ பூக்கள் பேரில் யார் இருந்தாலுமே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுல அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறதுக்கு இப்போயே பிளான் பண்ணிக்க வேண்டியதான். பிறக்கிறப்பே அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறது, புருஷன்னா அப்படி தான் இருப்பார், ஆம்பளைனா அப்படி தான் இருப்பாங்க, விட்டு அதுக்கு நம்ம பெண் அடிமைத்தனத்தை நான் சொல்லலை. நீங்கள் பெண் அடிமைத்தனமாக இருங்க, இல்லை தலைவராக இருங்க, தலைவியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. குடும்பம் கெட்டு போயிருதுல. இப்போ குடும்பத்தை பாதுகாப்பதற்கு புரிந்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அப்போ நம்ம தெரிந்தும் கூட நம்ம வந்து ஏற்றுக்கிறது. ஏன்னா எதிர்த்து பேசினா என்ன நடக்கும் அப்படின்னா குடும்பம் தான் கெட்டு போகும். அப்போ என்ன சண்டை நடந்தாலும் 2 பேரும் பேசுறது மட்டும் நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீ சண்டை போட வேண்டியதான். அப்போ பூக்கள் பேர் மட்டும் இல்லைங்க, நதிகள் பேர் வச்சுருப்பாங்க நிறைய பேர். கோதாவரி, கங்கா, சிந்து, இந்த மாதிரி பேர்கள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலையுமே இது வந்து செவ்வாய் பவர் ஆகுது, அதனால் குடும்ப வாழ்க்கை கெட்டு போகுது. இந்த நதிகள் பேர் வச்சுருக்கவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மன அழுத்தத்துக்காகவே குடும்பத்தை கெடுக்கும். அப்போ இவங்க நல்ல வாழ்க்கையை கூட இவங்களாகவே பேசி பேசி கெடுத்துக்கிறது. அதே மாதிரி அம்மாவுடைய தலையீடால் கெடுத்துக்கிறது. இங்கேருந்து புருஷங்காரன் ஏதாச்சும் சொன்னோடனே நேராக கால் வந்து அவங்க அம்மாவுக்கு போகும். அவங்க அம்மா செய்யணும் அவங்க ஆத்தாக்காரி என்ன சொல்லுச்சுன்னு கேட்கும். இப்படியே ஒரு ஒரு ஸ்க்ரீன் பண்ணி அப்படியே ஒரு ஒரு கூடார மாதிரி அமைச்சு ஒரு வார் ஒத்திகையெல்லாம் நடக்கிறதா வந்து இந்த சந்திரன் பலமாகுது. சந்திரன் எதில் பலமாகும் அப்படின்னா நிலாவுடைய பேர் மதி, சுமதி,
நிலா, பூர்ணிமா இந்த மாதிரி பேர்கள். அதுக்கப்புறம் நதிகளுடைய பேர்கள், அப்புறமா வந்து சந்திரனுடைய பேர், நட்சத்திரத்தினுடைய பேர்கள், இதெல்லாமே வந்து நிலாவுடைய பேர்கள். இந்த நிலா சந்திரனுடைய பேர்கள். இந்த சந்திரனுடைய பேர் இருந்தால் எப்போ பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி. அம்மாவுடைய பிளான், அக்காவுடைய பிளான், இதெல்லாம் பிளானை வாங்கி வச்சுட்டு எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் பஞ்சாயத்தை போடுறது. நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ள இவங்களாவே போய் தன்னை பெரிய சமரச பண்ணுற மாதிரி பண்ணி போய் இவங்களாவே போய் கெடுத்து எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறாங்கன்னு இவங்களாவே குழப்பிக்கிட்டு எல்லாத்தோடய சண்டை போட்டு வீட்டுக்கு வருது. இந்த மாதிரி அமைப்புகள் சந்திரன் பவராக இருக்கும்போது நடக்கும். அப்போ பேர்களில் சந்திரனுடைய பேர்களோ அல்லது நதிகளுடைய பேர்களோ அல்லது வந்து நட்சத்திரத்தினுடைய பேர்களோ எங்கேயாச்சும் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் யாருக்கு வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ என்னன்னா சூர்யா, லக்ஷ்மி இந்த மாதிரி பேர் வச்சிருக்கவங்கள அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சூர்யா அப்படின்ற பேர், சூரியனுடைய பேர் வச்சா எப்படி அதிர்ஷ்டசாலி? சூரியனுடைய பேர் வந்து சூர்யா, உஷா, சவிதா. சவிதாங்கிறது வந்து ஒன்று, உஷா அப்படிங்கிறது ஒன்று, சவிதாங்கிறது சாயந்தரம், உஷாங்கிறது சாயந்தரம். இது மாதிரி பேர்கள் மாறிக்கிட்டே இருக்கும். சூரியனுக்கு 1200 பேர்கள் இருக்கு. எல்லா பேரையும் மக்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த சூரியன் பேர் வச்சா அதிர்ஷ்டன்றதும் சொல்ல முடியாது. ஆனால் அரசு வேலை, சொந்த தொழில், இது மாதிரி ஆளுமையான பணிகளுக்கு போகிறாங்க. குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையாகுது. நிறைய பேர் குழந்தைகள் பிறந்திருக்கும், அந்த குழந்தைகளோட வாழ்றதுல பிரச்சனையாகுது. தலை பிரச்சனை, முதுகு தண்டு பிரச்சனை இருக்குது. அப்பாவை இழந்துடுறாங்க. இப்போ யாரெல்லாம் சிவான் பேர் வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் சூர்யான் பேர் வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் ரவி, ரகு, சங்கர், பாஸ்கர், அருண், அருள், ரகுபதி, பிரகாஷ், பாஸ்கரன், சவிதா, உஷா, இந்த மாதிரி யாரெல்லாம் பேர் வச்சுருக்காங்களோ, சூர்யா, இந்த மாதிரி யாரெல்லாம் பேர் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து சந்ததி விருத்திகளில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்பாவுடைய வழியில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ இந்த தொந்தரவுகள் வரும். ஆனால் வந்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறதுக்குலாம் யாருமே இல்லை, உலகத்தில் யாருமே அதிர்ஷ்டசாலி இல்லை. அப்படி நான் நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதிர்ஷ்டசாலின்னு, அந்த அதிர்ஷ்டசாலி ஸ்கேலை கொண்டு போய் அளந்தீங்கன்னா யாருமே அதிர்ஷ்டசாலி இல்லை. அந்த ஸ்கேலை எடுத்துட்டிங்கன்னா உலகத்தில் நம்ம பிறந்ததே அதிர்ஷ்டம் தான். எல்லாரும் பிறந்தது அதிர்ஷ்டம் தான். நீங்கள் அந்த ஸ்கேலை வச்சுக்கிட்டே சுற்றினீங்கன்னா யாருமே அதிர்ஷ்டசாலிக்குள்ள அந்த ஸ்கேலில் வர மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கத்தான் செய்யுது. பெரிய பெரிய கோடீஸ்வரங்காரங்களும் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க ஏன் பார்க்குறாங்க? இப்போ சாதாரண ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த காசு மட்டும் இருந்தால் போதும் சார், வேறு எதுவும் தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்குறாங்க. ஒருத்தன் வந்து மிதமிஞ்சி காசு வச்சுருக்கான். ஒரு நாளைக்கு அவன் செலவு பண்ணுறதை கொடுத்தாலே வந்து ஒரு 4-5 குடும்பம் மாதத்துக்கே வாழுன்ற அளவுக்கு செலவு பண்ணுறாங்க. அவனும் ஜாதகம் பார்க்குறானே, அப்போ அவனுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது இல்லைங்களா? அப்போ டெய்லி டாடா கம்பெனி எதுக்கு ஓட்டுறாங்க, ரிலையன்ஸ் கம்பெனி எதுக்கு ஓட்டுறாங்க? அவங்க மூடிட்டு போயிடலாம்ல, நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் தேவை, அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்போ எல்லாருக்கும் தேவை இருக்கிறது, எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கிறது, எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு குறை இருக்குதுன்றப்ப இந்த அதிர்ஷ்டசாலிகள்னு யாரும் இல்லை. அந்த பேர்கள் வரும்பொழுது சில குறைகள் வரதை நம்ம பார்க்குறோம், சில நிறைகள் வரதையும் பார்க்குறோம். அப்போ சூரியனுடைய பேர் வைத்திருப்பவர்கள் ஆளுமையானவர்கள். அவங்களுடைய ஆளுமை வந்து என்ன செய்யணும், நிறைய பேர் ஒதுக்கி கூட விட்டுரும். ஏன்னா இவங்க ஹெட்டாக இருக்கணுன்றப்ப ஹெட்டெல்லாம் ஒதுக்கி விட்றோம், அப்பாவெல்லாம் பிரித்து விட்றோம். இப்போ அப்பாவுடைய அன்பு கிடைக்காம போயிடும், அப்பாவுடைய ஆற்றல் கிடைக்காம போயிடும், குழந்தைகள் பிறப்பு சிக்கலாகுது. இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம பார்க்கணும். பிறக்கும் போதே ஒரு சில குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க யோகமா பிறந்திருக்கா, அதிர்ஷ்டசாலி, அப்புறம் பல்லெல்லாம் கூட பிறக்கும் போது இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி இது வந்து வயசானவங்க பொதுவாகவே இந்த இடத்துல ஒரு பருவம் வந்துச்சு அப்படின்னா பணப்பருவம்னு சொல்லுவாங்க. கிழவிகளுக்கு சும்மா இருக்காது வீட்டில். அது வந்து குழந்தைகளை வந்து இப்போ ஒரு ஜாதகம் பிறக்கும் பொழுது குரு ராகுவோட பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்தை திறக்கிறோம், குரு ராகுவும் ஒன்றா இருக்குது அப்படின்றப்ப அந்த குழந்தை பிறந்து 6 மாதத்துக்கு பின்னாலே வீட்டில் ஒரு துர்காரியம் நடக்கும். அது பிறந்ததுனால நடக்கல, அந்த குழந்தை இந்த குடும்பத்தில் துர்காரியம் நடக்கும்போது பிறந்திருக்கிறதுன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக பிறந்திருக்குது. அப்போ ரெண்டையும் போட்டு குழப்புறாங்க. அப்போ எதுவுமே வந்து ஒரு குழந்தையினுடைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சிம்டம்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதிர்ஷ்டத்தோட நினைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்னா நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாக இருப்பது அதிர்ஷ்டம். ஆனால் அதே நேரத்துக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரோ அந்த அளவுக்கு அவருக்கு வேற ஒரு பக்கமாக வீக்னஸும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து சந்தியில் இருக்குது, சுக்கிரன் சந்தியில் இருக்குது, குரு சந்தியில் இருக்குது, சனி சந்தியில் இருக்குது, புதன் சந்தியில், 5 கிரகங்கள் சந்தியில் இருக்குது. ஆஹா சூப்பராக வந்துடுவார் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அவருக்கு வந்து திருமணத்துக்கு மேலே ஆர்வம் இல்லாமல் போயிடும். இப்போ மோடியாக இருக்கார், அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஆள், இப்போ நம்ம உலகத்திலே பெரிய ஆள் ஆகிட்டார். குடும்ப வாழ்க்கை அவருக்கு சரியா இல்லை. அவர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் பொது பார்வையிலேருந்து பார்க்குறப்ப அவருக்கு ஏதோ ஒரு மைனஸ் ஆகுது இல்லைங்களா, மிகப்பெரிய மைனஸ். அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு எதுவுமே வேணாண்டா, என் பொண்டாட்டி பிள்ளையோட ஒழுங்காக ஒரு கால் வைத்து கஞ்சி கிடச்சா போதுன்னு சொல்கிற ஆளுக இருக்கிறப்ப அந்த விஷயங்கள் அவ்வளோ பெரிய பவர் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அப்போ ஒவ்வொருத்தருடைய பார்வைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் கூட அவங்கவுங்க ஜாதக விஷயங்கள் ஒரு விஷயத்தில் தூக்கி விட ஒரு விஷயத்தில் இறக்கலாம். அது இப்போ அதிகமான வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்கும்போது அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிர்ஷ்டத்தை அடைகிறார் அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர, இது வந்து நமக்கு கை வளைஞ்சிருக்குது, கால் வளைஞ்சிருக்குது, முடி முளைச்சிருக்குது, பல்லு முளைச்சிருக்குது, பாதி சொட்டையில் புள்ள பிறந்திருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுது, காலில் சுற்றி கையில் சுற்றி இருக்கிறதுலாம் வந்து அது டெக்னிக்கல் சைடு தான் பிரச்சனை தவிர அதெல்லாம் இப்போ சரி பண்ணுறதுக்குலாம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கேன் பண்ணுறப்ப சொல்லிடுறாங்க பல்லு முளைச்சிருக்குங்க அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இப்போ அதெல்லாம் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அதனால் வந்து இப்போ பாட்டிமார்கள் பார்த்தீங்கன்னா எதை கொடுத்தாலும் கண்ணங்கரேறுன்னு பிறந்துச்சுன்னா
என் வீட்டுக்கு கண்ணனே பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. வெள்ளையா பிறந்துட்டோம்னா ராம மாதிரி இருக்காரு, இல்லைன்னா வெள்ளைக்காரன் மாதிரி இருக்கிற என் பிள்ளை வந்து பெரிய அப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்லி பிள்ளையை பெருமைப்படுத்துவாங்க தவிர அதெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்லை. அது அது உண்மையும் கூட இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சு. ஓகே சார். கடவுளுடைய பெயர்கள் கூட வச்சிருப்பாங்க, சிவன், கணபதி, முருகர். ஆமாம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இல்லைங்க, இப்போ கடவுள் பேரையும் நம்ம வந்து கிரகங்களால் பிரிக்கிறோம். இப்போ சிவனுடைய பேர் எல்லாத்தையும் சூரியனுடைய நாமங்களாக கொண்டு வந்து வைக்கிறோம். விஷ்ணுவனுடைய பெருமாளுடைய பேர்கள் எல்லாத்தையுமே புதனுடைய பேர்களாக வந்து வைக்கிறோம். லட்சுமி இது மாதிரி பேர்கள் எல்லாத்தையுமே வந்து சுக்கரனோட இணைக்கிறோம். முருகனுடைய பேர்கள் எல்லாத்தையுமே செவ்வாயோட இணைக்கிறோம். விநாயகருடைய பேர் எல்லாத்தையும் சந்திரனோட இணைக்கிறோம். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி பேர்கள் வைக்கும்போது அந்தந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகிடுது. அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு வீட்டில் விநாயகம்னு பேர் இருக்குது. நான் சொல்கிறது ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பத்துக்கே நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு விநாயகன் பேர் வச்சுருக்குறாங்க, அல்லது விக்னேஷ்னு பேர் வச்சுருக்குறாங்க, அல்லது கணபதினு வச்சுக்கிறாங்க, கணேசன், எப்படி வச்சாலும் விநாயகருடைய பேர் தானே. இப்படி பேர் இருக்கும்போது அந்த வீட்டில் எல்லாருடைய ஜாதலையும் சனியும் கேதுவும் சேர்ந்துருக்கும். அப்போ சனி கேது சேர்ந்தா தான் கணேஷ். அப்போ சனி கேது சேரும்போது அந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அந்த குடும்பத்தில் சித்தப்பா பெரியப்பா வீடுகளில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ், விநாயகம், கணேஷ், கணபதி இந்த மாதிரி பேர் வச்சவங்களோட குடும்பத்தில் அங்கங்கே இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இது வந்து இந்த பேர் வச்சதுனால இல்லை, இந்த பேர் இதுவும் ஒன்றா தான் வரும். அப்போ அதை புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர இப்போ நீங்கள் விக்னேஷ்ன்ற பேர் வைக்காமல் விடவும் முடியாதவங்களால, ஏன்னா அந்த பிரச்சனைக்கு அந்த பேர் வந்துடும். அப்போ முருகனுடைய பேர் அப்படிங்கிறது செவ்வாயோட பேருங்கிறப்ப கடன், உடல்நல கோளாறுகள், பெண் குடும்பத்தில் இப்போ வந்து ஒருத்தருக்கு முருகன் பேர் இருக்குது, அந்த முருகனுடைய மனைவிக்கு செவ்வாயோடைய பவர் இருந்தால் தான் முருகனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்போ கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அப்புறமா வந்து உடல்நல கோளாறுகள், இது எல்லாத்தையும் ஒரு தொந்தரவை கொடுக்க ஆரம்பிச்சிடும் முருகனுடைய பேர் வச்சதுனால. இப்போ முருகன் வைத்தியநாதன் தானே அப்படின்னாலும் கூட அந்த பேரை கொடுக்க தான் செய்யும். நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முருகனுடைய பேரில் இருப்பாங்க. எது பாசிட்டிவ் அதுவே நெகட்டிவ். அப்போ யாருக்கு நிறைய நோய் வருமோ அவங்க தான் டாக்டர் ஆவாங்கன்ற மாதிரி இந்த செவ்வாயில் பேர் வச்சுருக்கவங்க முருகனுடைய பேர் வச்சுருக்கவங்க. புதனுடைய பேர்னு பார்க்குறப்ப விஷ்ணு, பெருமாள், இந்த மாதிரி பேர்கள்லாம் புதனுடைய பேர். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா லேண்டு, டாக்குமெண்ட் பிரச்சனைகள், பெண் குழந்தை வழியாக தொந்தரவுகள்லாம் ஏற்படுறதை பார்க்கணும். ஓகேங்க சார். நட்சத்திர அடிப்படையில் வச்சிருப்பாங்க பேர். அதான் நாம நட்சத்திர எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் கூகுள் சர்ச் பண்ணாலும் பஞ்சாங்கத்தை வாங்கினாலும் அதில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு 4 லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சாதியில் உள்ள 2 டைப்பாக கொடுக்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு செட்டப் கொடுக்குறாங்க. இந்த இன்னொரு செட்டப்பை பயன்படுத்துறது இல்லை, ஒரு செட்டப் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து இடையெழுத்துக்களாகவும் வரலான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து எதற்கு அப்படின்னா மக்கள் வந்து பெரும்பாலும் நட்சத்திரங்களை மறந்துடுறாங்க அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு அந்த பேரை வச்சு விட்டோம்னா மறக்காமல் இருக்குன்றதுக்காக ஜோசிகாரங்களாக உருட்டி கொண்டு வந்ததே தவிர இது வந்து இயற்கையாக கண்டுபிடிச்சலாம் யாரும் அது வந்து யோக எழுத்துக்களாகலாம் சொல்லலை. நாம நட்சத்திர எழுத்துக்கள். காரணம் என்னன்னா உங்களுக்கு நட்சத்திரம் மறந்துடுவீங்க கொஞ்சம் நாள் கழிச்சு. இப்போ மறக்கிறதுலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்தில் ஆதி காலத்தில் வந்து இந்த ஜோசியத்தை ஹேண்டில் பண்ணும்போது மக்கள் வந்து பெருசாக ஜோசியத்துக்கு மேலே நாட்டம் இல்லை. இப்போ தான் வந்து யூடியூப்லாம் வந்து காசு கொஞ்சம் அதிகமாக கொழுப்பம் அதிகமானதுக்கப்புறம் நம்ம ஜோசியம் சொல்லி சுத்திரமே தவிர ஒரு காலத்தில் மக்கள் வறுமையில் இருக்கும்போது அவங்களுக்கு சோத்துக்கே வழியில்லாத வந்து ஜோசியத்தெலாம் நாடலை. என்ன செய்வாங்கன்னா ஏதாச்சும் வேணா ஒரு வீட்டிலே சாமி வச்சுருப்பாங்க, ஆனால் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போய் ஏதாச்சும் விளக்க போட்டுட்டு நல்ல புத்தியை கொடு, நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா ஊரில் எல்லாருமே வந்து வறுமையில் இருப்பான். நான் எனக்கு தெரிஞ்சு கூட்டுறவு இதில் போய் 200 மில்லி பால் வாங்கிட்டு வந்துருக்கேன். குடும்பத்துக்கு 200 பால் தான், அதுக்கு மேலே பாலே கிடைக்காது. ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் காசு வச்சுருந்தா கூட மூட்டைலாம் அரிசி வாங்க முடியாது. ஏன்னா பஞ்சம், ஊரெல்லாம் பஞ்சம். ஓகேங்களா. அப்போ அரிசியே வந்து குறிப்பிட்ட 10 கிலோ அரிசி, 5 கிலோ அரிசி வீட்டுக்கு தகுந்த மாதிரி அரிசி தான் கொடுப்பான். கடைக்கு போய் வாங்கினா கூட காசு இருந்தால் கூட வாங்க முடியாது. அப்படி ஒரு காலத்தில் யாரும் யாரையும் பார்த்து பொறாமப்படுறதோ கம்பேர் பண்ணுறதோ இல்லாத போது இந்த ஜோசியத்துக்குமே அதிகமான வேலைகள் இல்லை. அப்போ ஒருத்தன் மட்டும் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றப்ப அவனை மாதிரியே நம்ம வளரணும் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று அவன் என்னென்ன செய்கிறானோ அதெல்லாம் செய்யணும். அவன் என்ன கலர் பேண்ட் போடுறானோ அது போடணும், என்ன கலர் வண்டி வாங்கணும், இல்லைன்னா அவன் செய்யக்கூடிய பூஜை செய்யணும், இல்லைன்னா அவன் ஜாத்தில் என்ன இருக்குது, என் ஜாத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 3 விஷயத்தையும் வந்து ஜோசிக்காரங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா ஜோசியத்துக்கு மேலே மிகுந்த நாட்டம். சரிங்களா. அப்போ இந்த மாதிரி எதை செஞ்சாலும் இந்த பேரை மாற்றி வைக்கிறது, எதை மாற்றி வைக்கிறது, இதெல்லாம் இதனுடைய தொடர்ச்சி தான். அப்போ இது எதுவுமே வந்து எல்லாமே இப்போ வந்தது தான். அப்போ ஒரு காலத்தில் மக்களுக்கு வந்து ஜோசியம் மேலே நம்பிக்கை இல்லைன்றதோட தேவையில்லாமல் இருந்துச்சு. எல்லாருடைய வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது. கடவுள் அப்போ பழைய கம்யூனிஸ்ட் புத்தகங்கள்லாம் படிச்சிங்க அப்படின்னா என்ன போட்டிருக்கோம், கம்யூனிஸ்ட் புத்தகங்களில் 2 ஜாதி தான். ஒன்று பெரிய ஆளாக பிறந்தவன், இன்னொருத்தன் சின்னவன். நான் சொல்கிறது ஜாதிகள் இல்லை, பொருளாதாரத்தில். இவன் வந்து கஷ்டப்படுறதுக்கு பிறந்தவன், இவன் வந்து நல்லா இருக்க பிறந்தவன், எல்லாம் விதிப்படி தான் நடக்குது, இறைவன் அதுக்காக தான் படைச்சு விட்டுருக்காருன்னு ஒரு நம்பிக்கை வந்து உலகம் முழுவதும் இருந்திருக்குது. நம்ம ஊரில் மட்டும் உலகம் முழுவதும் இருந்தது. மக்கள் அதை நம்பிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம இதை தாண்டி போக மாட்டோம். அப்போ இறைவன் மேலே பார்த்து போட்டு வாழ்க்கையே ஒரு கடமையாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எந்த தேவையும் இல்லாதப்ப ஒரு நட்சத்திரத்தை கொடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான்றப்ப இந்த நட்சத்திரம் மறந்து போயிடும் அவங்களுக்குன்றக்கா ஒரு பேரை வச்சு விட்டோம்னா ஒரு 30 வயசு 25 வயசு கல்யாண வாழ்க்கை வரும்போது அவங்க நட்சத்திரம் மறந்து போயிடும். அப்போ வந்து உன் பேரை சொல்கிறான்னு கேட்டு நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் பார்க்குறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. இப்போ தான் பிறந்த தேதியில் மறக்கலையே. ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு காலண்டர் சிஸ்டமே கிடையாது.
இப்போ கிரிகோரியன் காலண்டரே வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு 100 வருஷம் ஆகுது. இப்போ நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய இங்கிலீஷ் காலண்டர் 100 வருஷம் ஆகுது. 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் எங்கள் பாட்டிகிட்ட நான் பேசுகிறப்பே வந்து அதுக்கு இங்கிலீஷ் மாதமே தெரியாது. சித்திரை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது தேதியெலாம் அதை சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் தேதியே நிறைய பேருக்கு தெரியாது, மாதம் தெரியாது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராஜாஜி இருக்கார்ல, ராஜாஜி திண்டுக்கல் வந்தார், அப்போ இவன் பிறந்தான்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜாஜி எப்போ திண்டுக்கல் வந்தாரு, நான் பழைய லைப்ரரியில் போய் தேடணுன்றப்ப அப்போ பேரை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பேரை கேட்டுட்டு நட்சத்திரத்தை எடுத்தாங்களே தவிர, நட்சத்திரத்தின் அடிப்படையில் வைக்கக்கூடிய பேர்கள் மன திருப்திக்கானதானே தவிர, இன்னொரு விஷயம் மக்களுக்கு குழப்பம் வருதுங்க, என்ன பேர் வைக்கிறதுங்க. ஒரு டைப்பில் தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் அவனாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் நட்சத்திர நாமம்ன்றதை ஒன்று கண்டுபிடிக்காமல் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிள்ளை வரசனை எப்படி பேர் வைப்பீங்க, குழப்பம் அதிகமாகுது. அப்போ என்ன செய்கிறோன்னா, ஒரு ஜோசிக்காரன்ட்ட போனே அவனுக்கு வந்து ஒரு 7 வைன்னு சொல்லி கொடுத்துட்டான்னா அவனுக்கு பாதி குழப்பம் முடிஞ்சிச்சு. இப்போ 7 எந்த பேர் வைக்கிறதுன்னு அவனுக்கு குழப்பம் வந்துடும் இல்லைங்களா. அந்த குழப்பத்தில் நியூமராலஜிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 8ல் வர மாதிரி வை, ஏஞ்சல்னு வையின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா. அப்போ என்னன்னா பிரச்சனைகள் குறைஞ்சு நான் ஈஸியாக வாழ்வதற்கு வழி ஜோசின்னு சொல்லுதுன்றனால அதை பயன்படுத்துகிறமே தவிர, அப்படி நாம நட்சத்திரங்களில் பேர் வச்சா நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, பெரிய ஆள் ஆயிடுவீங்க, அதெல்லாம் நம்பிக்கை தானே தவிர அது உங்கள் விதி தான் நடக்கும். நீங்கள் என்ன பேரே வைக்காமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊரில் இருக்கவனா பார்த்துட்டீங்களா பேர் வச்சுங்கடான்னு சொல்லி பிள்ளையை பற்றி விட்டா கூட அந்த பிள்ளையும் ஜாதகப்படி தான் நடக்குமே தவிர பேரை வைத்து வாழ்க்கை மாறுவது கிடையாது.